எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 19/2/2025 5/3/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேதி. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்கில் தான், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து வேகன்சி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 122 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூஆர்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 54, எஸ்சிக்கு வந்து 23. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கேஸ்ட் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஓகேவா, அது வந்து யூனிவர்சிட்டியில் இல்லை இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ எதனா ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேங்க் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட இன்கம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை தான். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விதமா வந்து பிரிச்சு வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25, 25, 25 அதாவது மார்க்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகேவா, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ 60 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. www.nats.education.government. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போனால் எங்கள் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடிட்டி, இமெயில் ஐடி வந்து இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அதுமாரி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுமாரி வந்து டிகிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பிடிஎஃப்ல. ஸோ இதெல்லாமே ரெடியாக இருக்கு அப்படின்னு பட்சத்தில் எஸ் கொடுத்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் ஓடிபியை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் உள்ள போயிட வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 800 ஃபீஸு. ஸோ ஆல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ஃபீஸு. எஸ்சி எஸ்டிக்கு 600 ஃபீஸு. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயில்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 122 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.